ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் ஆள் பாதி ஆடை பாதி. நிறைய பேர் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாததுக்கு இதுவும் ஒரு காரணங்க. அவங்க கிட்ட நல்லா படிச்சிருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும், பேச்சாற்றல் இருக்கும், செய்ய விடாமுயற்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கேயாவது போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டெண்ட் பண்ணும்போதோ, இல்லைன்னா ஒரு ஆளை பார்க்க போகும்போதோ, வேலைக்கு போகும்போதோ எப்படி போவாங்க தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஆடைய உடுத்தின்னு போவாங்க. செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாரி நபர்கள் நல்லவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு நான் சொல்ல வரல. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போம்போது, நம்மளை நிலைநாட்டுவது முதல்ல எது தெரியுங்களா? ஆடை தான். உங்கள ஆடை தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும். நீ நல்ல நல்ல நெறைய பேர் பாருங்க, நெறைய பேர பக்கத்தில போய் உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அருமையா இருப்பாங்க. இது பண்ணுவாங்க. அவர்கள் நல்லவர்களா, கெட்டவர்களான்னு தெரியாது. ஆனால் ஆடை அனைவரையும் ஈர்க்கும். அதனால தாங்க சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆள் பாதி, ஆடை பாதி. முதல்ல ஆடை தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் முன்னுரையே குடுக்கும். ஒரு வரவேற்பே குடுக்கும். அட்ராக்ஷனே குடுக்கும். அட்டாச்மெண்ட்டே குடுக்கும். அதனால நல்ல உடை உடுத்துங்க. அந்த உடைய கூட என்ன பண்ணுங்க, நல்லா அயர்ன் பண்ணி, நல்லா வந்து உங்களுக்கு மேட்சிங்கா நல்லா போங்க. அந்த ஆடை நீங்க எவ்வளோ எவ்வளோ அழகா வச்சுன்னு உடுத்தின்னு போறீங்களோ, உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ உங்களுடைய திறமைக்கும் சேர்ந்து வந்து நல்லா வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். அதுக்கப்புறம் தாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையே வெளிப்படும். ஆடையே சரியில்ல. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஆடையே சரியில்ல. ஆடைய பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் சரியில்லாதவர்கள் என்று நெறைய பேர் ரிஜெக்ட் பண்ணவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து வெளிய போய் சொல்லுவாங்க. எனக்கு டேலண்ட் இருக்குது. இவங்க தான் வந்து என்னைய எடுத்துக்கல. நெறைய பேர் வந்து மால் பிராக்டிஸ் பண்ணி உள்ள போறாங்க. என்னை விட டேலண்ட் இல்லாதவனெல்லாம் போய்ட்டான்னா. முதல்ல டிசைடிங் அத்தாரிட்டி ட்ரெஸ்ஸு. அதே உங்களிடத்தில் இல்ல. அதனால ஆடை இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலும் ஆடை நல்லா உடுத்துபவர்களுக்கு அவ்வளோ மரியாதை இருந்திருக்குது. நல்ல ஆடைய செலக்ட் பண்ணுங்க. அத நல்லா அயர்ன் பண்ணி போடுங்க. நல்லா கமகமன்னு போங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதாங்க ஆள் பாதின்றது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை தான் அந்த மீதி இருக்கக்கூடிய ஆள். அதனால வரக்கூடிய காலகட்டத்தில நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா வச்சுக்கங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும்.